Hello everyone, இப்போ நம்ம chapter 3ல exercise 3.2ல செகண்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க, find the LCM of the given expression சொல்லிருக்காங்க. LCM ஃபர்ஸ்ட் LCM நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 4 2 அப்படினு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம 2 × 2 னு இது பண்ணலாமா, டிவைட் பண்ணலாமா. அப்போ 2 ஓட பவர் 2 இருக்கா, ஸோ 2 2 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு 4 வரும். அதே இது 2 வந்து 2 1 டைம் தான் வரும். ஸோ 2 ஓட பவர் நமக்கு 1. இப்போ இது ரெண்டோட எல்சிஎம் அப்படின்னா, இப்போ எந்த வேல்யூவோட பவர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து எல்சிஎம்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ 2 பவர் 1 2 பவர் 2, அப்போ இது நம்ம எதில் வரும், 2 பவர் 2 வருமா. ஸோ நம்மளோட எல்சிஎம் ஆன்சர் 4. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த சம்லாம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ வந்து 4x² × yன்னு இருக்குது. இப்போ நம்ம 4 வந்து நம்ம 2 × 2ன்னு எடுத்துக்கலாமா. 2 2s are 4 into x² y. 8 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 4 2s are 8. 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்குமா. x³ + y². இது அப்படியே எழுதிடலாம். நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், எதோட பவர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 2 பவர் வந்து 1 1 இருக்கா, ஸோ 2ன்னு எழுதிக்கலாமா. 2x² y. இதை வந்து 2 பவர் 3 இருக்கா, 2 பவர் 3 x³ y². இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2ன்ற டேர்மில் வந்து எதோட பவர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 2ன்றதுல எதோட பவர் ஹையஸ்ட்டாக இருக்குது, 3ன்ற பவர் தானே ஹையஸ்ட்டாக இருக்குது, ஸோ 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட டேர்மில் எந்த பவர் ஹையஸ்ட்டாக இருக்குது, 2 இங்கே இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம எதை எழுதணும், 3 தான் எழுதணும். அதே மாதிரி இங்கே y ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் எந்த பவர், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஸோ 2 எழுதணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட எல்சிஎம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் எப்படின்னு பார்க்கலாமா. செகண்ட் சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, -9a³ b², 12a² b² c² c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம 3ஆல், இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனுமே 3ஆல் மல்டிப்ளை ஆகுமா. ஸோ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 இது மைனஸ் இருக்குது, ஸோ வந்து நமக்கு 1 மைனஸ் போட்டால் போதும். 3 3s are 9 into a³ b². நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் எப்படி எழுதலான்னு பார்ப்போம். 12 வந்து நம்ம 12மே 3ஆல் நமக்கு டிவிஷன் ஆகும். ஸோ 3 4s are 12 a² b² c. இங்கே எழுதுறேன். மைனஸ் 3யோட பவர் என்ன, 2 a³ b². இதோட பவர் என்ன, 3 into 4 a² b² c. இப்போ நமக்கு இந்த ரெண்டு டேர்ம்லையும் வந்து எந்த பவர் ஹையஸ்ட்டாக இருக்குது, இதோட பவர் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ -2 இங்கே மைனஸ் வரும், எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 இங்கே இல்லை, 4ல் அப்போ 4 இங்கே இல்லை அப்படின்னா இந்த பவர் தானே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம். 4 இங்கே இருக்கிற எல்லா டேர்முமே வரணும், அந்த எல்லா ரெண்டு இதில் இருக்கிற எல்லா டேர்முமே வரணும். அதில் வந்து காமனாக இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை எழுதணும். ஓகேவா. அதாவது a b c மூணையுமே எழுதிக்கோங்க. இப்போ இந்த மூணுமே ஃபஸ்ட் இங்கே ஏ இருக்கா, இருக்குது. ஸோ ஏ இருக்குது அப்படின்னா இதில் வந்து எது ஹையஸ்ட்டு பவர்னு பார்க்கணும். அப்போ இதுதான் ஹையஸ்ட் பவர், அப்போ a3ன்னு போடணும், a³ போடணும். b நெக்ஸ்ட் ரெண்டுலேயுமே b இருக்கா, ரெண்டுலேயுமே எது ஹையஸ்ட்டு, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ வந்து 2, அப்போ 2. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து c இல்லை, ஆனால் இங்கே c இருக்குது. அப்போனா நமக்கு இங்கே c-யோட பவர் 1, அப்போ இதை 1 எழுதணும். அப்போ நமக்கு 4 3s are 3 3 4 a³ b² c. அப்போ 3 3s are 9 9 3s are 36 minus 36 a³ b² c. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாமா. தேர்ட் சம்மில் 16m வந்து நம்ம 2ஆல் எடுத்துக்கலாமா. 2 into 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஓகேவா. இன்ட்டு m இப்போ மைனஸ், இப்போ நம்ம 12க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 6 3 2. ஸோ 2க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 into 2 into 2 2s are 4 4 3s are 12 into m² n². இப்போ 8க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 8 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 2s are 4 இப்போ 2 2s are n². இப்போ நம்ம எல்சிஎம் எப்படி எழுதுவோம், இப்போ வந்து 2 பவர் 4 ஆகுது, இது வந்து -2 பவர் 2 1 1. ஓகேவா. 2 பவர் 2 into 3 m² n². இது வந்து 2 பவர் 3 into n². இப்போ இங்கே மூணுமே காமனாக இருக்கிறது 2. ஸோ -2 பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 4. அப்போ m into 3 எழுதிக்குவோம். இப்போ 3 அப்படி எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு mn ரெண்டையுமே எழுதிக்கோங்க. இப்போ m ரெண்டில் காமனாக இருக்கிறதுல எதோட பவர் வந்து ஹையஸ்ட், 2. ஸோ n வந்து 2. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 into 3 48 minus 48 m² n². இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாமா. ஃபோர்த்து சம்மில் p² - 3p + 2
கம்மா பி ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குது. இது இப்போ இதை வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி எழுதணும்? 2ல் வந்து எத்தனையால் மல்டிப்ளை ஆனால் 2 ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸுங்கும் போது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஒரு ஆன்சர். ஸோ வந்து 1 2s are 2 + 2 ஆயிரும். மைனஸ் மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3 வரும். ஸோ இந்த ஆன்சர் வருதா, அதாவது -3 வரும். இந்த ஆன்சர் வருதா, அப்போ நம்ம வந்து இது எப்படி எழுதலாம்? p-1 p-2ன்னு எழுதலாமா? இதே இது வந்து a² - b² = a + b a - bன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி இது வந்து இது எப்படி எடுத்துக்கலாம்? p² - 2² எடுத்துக்கலாமா? ஏன்னா 4 வந்து 2 2s are 4 ஸோ வந்து p² - 2² எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்மை p-2 எடுத்துக்கலாம். செகண்ட் டேர்மை a² - b² ஃபார்மில் p + 2 அதாவது p². இப்போ p² - 2² = அப்படின்னா இதை வந்து p + 2 p - 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ p-1 இல்லை, p-1 இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். p-2 p-2 வந்து இங்கே ரெண்டுலேயுமே இருக்குது. ரெண்டுலேயுமே காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பவரை பார்க்கணும். பவர் என்ன? ரெண்டோட பவருமே 1 தான். ஸோ நம்ம 1 டைம் எழுதுனா போதும். p-2 இப்போ p + 2. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாமா? 5th சம்மில் இந்த இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 3 × 2 6. அப்போ -6ஓட இது கண்டுபிடிக்கலாமா? அப்போ இப்போ வந்து நம்ம 3 2s are வைக்கலாம். ஆனால் வந்து இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாகவும் ஒரு நம்பர் மைனஸாகவும் இருக்குன்னு அர்த்தம். அப்போனா 3 2s are அப்படின்னு வச்சோம்னா நம்ம மைனஸ் வந்துச்சுன்னா 1 ஆகிடும் வேல்யூ. ஆனால் நமக்கு இங்கே 5 இருக்குது. அப்போ 6 ஆல் எடுத்துக்கலாமா? 6 1s are. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் 6 போடுவோம். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குது. 6 1s are 6ல் 1 போச்சுன்னா பேலன்ஸ் 5. ஸோ வந்து இதை ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. இந்த 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இங்கே -2ன்னு வருமா? இங்கே 1/2. அப்போ இந்த ஃபார்ம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? x - 3 இந்த சைடை வந்து 2 வந்து இந்த சைடு வந்துருமா? மேலே வந்துருமா? 2x + x இப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து இப்படி எடுத்துக்கலாம். x - 3 2x + 1 அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது? இந்த ரெண்டுலேயுமே வந்து 4 காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? ஸோ 4 காமனாக எடுத்தோம்னா x² - 6ன்னு வருமா? சாரி 9 வரும். அப்போ வந்து இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது? 4 × x² - 3², அதாவது a² - b² ஃபார்மில் இருக்கா? ஸோ 4 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இந்த இது வந்து a² - b² ஃபார்மில் இருக்குது. அப்போது a - b a + bன்னு வரும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்மில் எது காமனாக இருக்குது? x - 3 காமனாக, x - 3 காமனாக இருக்கா? இது ரெண்டோட பவரில் எது ஹையஸ்ட்டு? எந்த இது டேர்மில் வந்து காமனாக இருக்கோ அந்த டேர்மில் மட்டும் பவர் பார்க்கணும். மற்ற இதை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா இந்த இது பவர் இதுதான் ஹை. ரெண்டுமே சேம் பவர் தான். ஸோ வந்து நம்ம வந்து x - 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் 2x + 1 இந்த இதை அப்படி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த காமனாக இருக்குன்னு ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ வந்து 4x + 3 இது எழுதிக்கலாமா? இப்போ இதை ஸோ 4x - 3 x + 3 2x + 1. இப்போ நம்ம 6th சம் எழுதலாமா? 6th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x² - 3xy (² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மில் வந்து நமக்கு எக்ஸை காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ எக்ஸை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 2x மைனஸ் இதை எக்ஸ் போயிடுச்சுன்னா 3y. நம்ம வந்து (² அப்படியே தான் எழுதணும். (² இல்லைண்டா எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயர் போட்டு எழுதிக்கலாம். x² 2x - 3y (² ஓகேவா? இதை நம்ம எக்ஸை தனியாக எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த ரெண்டில் வந்து 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாமா? 2 காமனாக எடுத்தோம்னா 2x - 3y (³ வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கலாம். 2 பவர் வந்து தனியாக க்யூபாகவும் 2x - 3y வந்து (³ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இந்த 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? 2^3 அதே மாதிரி x^3 இது வந்து 3^3 வருமா? ஸோ x^3 இப்போ இது ரெண்டையுமே நம்ம எப்படி எழுதலாம்? 2x³ - 3y³ இந்த ஃபார்முலா மாதிரி எழுதிக்கலாமா? இந்த ஃபார்முலா மாதிரி எழுதினோம்னா a - b a நம்ம வேல்யூ என்ன? 2x - 3y 4x² ப்ளஸ் abனா 3 2s are 6xy ப்ளஸ் b² 3². அப்போ 3 3s are 9y². இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷன்லையும் 2x - 3y காமனாக இருக்கா? ஆனால் இதோட பவர் இங்கே 1 இது 2 இது 3. அப்போ நம்ம எது ஹையஸ்ட் பவரோ அதானே எழுதணும். அப்போ 2x - 3y³ இங்கே x² 2³ இந்த வேல்யூ இது மூணையுமே நம்ம அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? x² 2³
இந்த ஃபார்ம் வந்து காமனாக இல்லை, காமனாக இருக்க வேல்யூக்கு மட்டும் பவர் செக் பண்ணணும், காமனாக இல்லாத வேல்யூவை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². இது எப்படி எழுதலாம்? இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2³ x² 2x minus 3y whole cube 4x² plus 6xy plus 9y².